வேர்ல்டில் வந்து டூரிசம் மார்க்கெட் இஸ் ஆல்மோஸ்ட் $1.2 trillion. இந்தியா வந்து இன்னும் வந்து $240 billion தான் இருக்குது. Why this gap? இந்தியாவிலே நிஜமா இருக்கு, இல்லை காஷ்மீர் இருக்கு, ஒரு லட்சே ராஜஸ்தான் இருக்கு, நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு டெசர்ட்டன் ராஜஸ்தான் இருக்கு, கேரளாவில் கோஸ்ட் இருக்கு, நார்த் ஈஸ்ட்ல மவுண்டன், ஸோ எல்லாமே இருக்கு. Exactly. ஸோ பட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கான டைம் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம், ஒரு கம்பெனி க்ரோ பண்ணுற மாதிரி தானே. உங்களை மாதிரி growing company, maybe in 3 to 5 years you may go for IPO also, and you're going, you attracted the PE also. அப்படி இருக்கும்போது you invest more on technology or more on people? It is a balance. I think it is never going to be one or the other. See, ஒரு எனக்கு தெரிஞ்ச என்னோட வியூ என்னன்னா, people make the organization. அவதார் லைவ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் வந்து ரொம்ப நிறைய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பேஷனேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு ஐடியாக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நானும் அம்பானி மாதிரி ஆகணும், இல்லை வந்து ஒரு பில்கேட்ஸ் மாதிரி ஆகணும், அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனோடு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் சில பேர் தான் வந்து கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு பெயின் பாயிண்ட் இருக்குது, அந்த பெயின் பாயிண்ட்டை நான் சால்வ் பண்ண போகிறேன், அதுக்காக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு கஸ்டமருக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ் பர்சனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ண ஒரு பிராண்டை தான் பார்க்க போகிறோம். அது வந்து Pickyourtrail. Pickyourtrailோட ஃபவுண்டர் திரு கணபதி தான் நான் பார்க்க போகிறோம். இவர் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி டிஜிட்டலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பெயின் பாயிண்ட் பார்க்குறாரு. இந்த ட்ராவல் அண்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெயின் பாயிண்ட் பார்க்குறாரு. அந்த பெயின் பாயிண்ட்டை சர்வ் பண்ணுறதுக்காக, அந்த பெயின் பாயிண்ட்டை சால்வ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணதா Pickyourtrail. அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு, அதில் என்ன மாடல், பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்குது, என்ன ஃபியூச்சர்ன்றது நம்ம பார்க்கலாம். ஏன்னா வந்து ட்ராவல் அண்ட் டூரிசம் வந்து பார்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஆகிடுச்சு. இப்போது எப்படி வந்து நம்ம சாப்பிட போவோமோ வீக்கெண்டுன்னா, எப்படி ஒரு மூவிக்கு போவோமோ, அந்த மாதிரி வந்து வீக்கெண்ட்ஸில் இல்லை வந்து லாங் லீவ் வரும்போது ஒரு ட்ராவல் பண்ணுறதுன்றது எல்லாருக்கும் ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா ஆகிடுச்சு. எப்படி வந்து அது நடக்குது, எப்படி வந்து அவங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க, ஒரு கஸ்டமைஸ் ட்ராவல் பண்ணி எப்படி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி என்ன டெக்னாலஜி இருக்குது, என்ன பிஸ்னஸ் இருக்குது, என்ன மார்க்கெட் சைஸ் இருக்குது, இதை பற்றி நம்ம பேச போகிறோம். வாங்க சந்திக்கலாம். கணபதி, Pickyourtrailோடைய கோ-ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. வணக்கம் ஹரி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? Pickyourtrail பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எப்பயுமே ஒரு டெக்னாலஜி கம்பெனி பார்க்கும்போது எப்பயுமே ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி ஆகும்னா, அது வந்து ஒன்று வந்து லண்டனில் இருக்கும், இல்லை யூஎஸ்லேருந்து உருவாகும், இல்லை சைனாலேருந்து வரும்னு நினைப்பேன். தவிர இந்தியாவிலேருந்து எவால்வ் ஆகுது, எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஊர் பையன் ஸ்டார்ட் பண்ணான்றது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து Pickyourtrail வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமைன்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் ஒன் திங். ஓகே, ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே ஜாம்பவனோட நீங்கள் ஃபைட் பண்ணேன்னா, இப்போ வந்து பிரிக் அண்ட் மாடல் பிஸ்னஸ்ன்னா அது வந்து ரொம்ப கேப் வந்து அவ்வளோ இருக்காது. ஓகே, ஆனால் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்ட் பிஸ்னஸ் வரும்போது கேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மேக் மை ட்ரிப் எடுத்துக்கோங்க. மேக் மை ட்ரிப் வந்து நீங்களே சொல்லியிருந்தீங்க, ஒரு இந்தியாவில் வந்து ஒருத்தர் 10 பேர் டிக்கெட் புக் பண்ணால் அது 4 பேர் வந்து மேக் மை ட்ரிப்பில் பண்ணுறாங்க. அது அந்த அளவுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்களுடைய குரூப் கிராஸ் புக்கிங் வேல்யூ ஆர் கிராஸ் புக்கிங் ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட வந்து $9.8 billion, ஆல்மோஸ்ட் 8 லட்சம் கோடி. அவங்களோட ஆப்ரேட்டிங் ரெவன்யூ பார்த்தோன்னா அதில் 10% எடுத்தாலும் இல்லை 4% எடுத்தாலும் ஆல்மோஸ்ட் 8,000 கோடி மேலே வந்துடுது. இப்போ உங்களது வந்து ஒரு 2014 ஸ்டார்ட் பண்ணீங்க, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 11 இயர்ஸ் ஆயிடுச்சா. 11 இயர்ஸில் வந்து யூ ரீச் அட்லீஸ்ட் 400 crores கிராஸ் புக்கிங் வேல்யூ. இப்போ உங்களோட டோன் ஓவர் வந்து 150 crores or 100 crores இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் வந்து ஒரு பயத்தை கிரியேட் பண்ணாதா? அதாவது உங்களுடைய விஷன் வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதா, இல்லை கஸ்டமரோட கேப்பை ஃபில் பண்ணுறதா? நார்மலி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷன் இருக்கும் இல்லையா, 2 விஷயத்தை பார்ப்பாங்க. ஒன்று வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து அந்த கம்பெனி, அவங்கள வந்து நான் பீட் பண்ணணும், நத்திங் ராங் இன் தட். இல்லைன்னா அந்த பிஸ்னஸ் அவங்க ஏற்கனவே எவால்வ்டாக இருக்காங்க, நிறைய சர்வீஸ் பண்ணிருக்காங்க, ஆனால் சில சர்வீஸ் சரியாக பண்ணல. ஐ வாண்ட் டு சேஞ்ச் தட் மாடல் டு மை கஸ்டமர். அந்த மாதிரி ஒரு டிஸ்ரப்ஷன் மாடலாக. வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு அச்சீவ்? வெதர் யூ வாண்ட் டு பீட் மேக் மை ட்ரிப் ஆர் யூ வாண்ட் டு பீட் தி சர்வீசஸ் வாட் த மேக் மை ட்ரிப் இஸ் கிவிங் டு தி கஸ்டமர். ஸோ ஐ திங்க் நாங்கள் ஆரம்பிக்கும் போது வந்து இந்த கஸ்டமர் பெயின் பாயிண்ட்லேருந்து தான் ஆரம்பித்தோம். ஸோ நீங்கள் கேட்டதில் பார்த்தீங்கன்னா, ஸோ காம்படிஷன் என்றைக்குமே இருக்கும். அண்ட் காம்படிஷன் வந்து வேறு வேறு விதமான சைஸில் இருக்கும். மேக் மை ட்ரிப் பெருசாக இருக்கலாம், இப்போ எக்ஸிகோ ரீசெண்டாக பப்ளிக் போச்சு, அது வேறு சைஸாக இருக்கலாம், ரைட்? ஸோ காம்படிஷன் எப்பயுமே வேறு வேறு ஆஸ்பெக்டில் இருந்தாலுமே ஐ திங்க் நாங்கள் ஆரம்பிச்சு அந்த கஸ்டமர் பெயின் பாயிண்ட், கஸ்டமருக்கு என்ன வேணும். ஒரு ஹாலிடே புக் பண்ணுறது போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஹாலிடே புக் பண்ணுறது, அண்ட் கஸ்டமைஸ்டாக ஹாலிடே பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, ரைட்? ஸோ நாங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் ஸ்டோர் அப்படின்றது இன்னுமே பிரபலமாக இருக்குது, பேக்கேஜ் ஸ்டோர், ரைட்? ஆனால் அது என்ன ஆகும், ஒரு பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க, அந்த பஸ் எங்கெல்லாம் நிற்குமோ நீங்கள் இறங்கி போய் பார்த்துட்டு வருவீங்க. ஸோ உங்களோட ஸ்டைல், உங்களோட பிடிச்ச, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு காஃபி பிடிக்குன்னா காஃபி குடிக்கிற கேப்போ, இல்லை உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற கேப்போ, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரெஜிமெண்டடாக இருக்கும், ரைட்?
அது அது தப்பு ரைட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நாங்கள் என்ன ரியலைஸ் பண்ணோம்னா, நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த மாதிரி ட்ராவல் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு 10 இயர்ஸ் பேக் யோசிக்கும் போது இந்த மாதிரி மக்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. தே வில் வாண்ட் தேர் ஓன் ஃப்ரீடம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ராவல் நிறைய வேண்டியிருக்குன்றது ஒரு கஸ்டமர் பெயின் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சது தான் Pickyourtrail அப்படின்னு. ஓகே. அண்ட் ஸோ கஸ்டமைசேஷன், யூ ஃபோக்கஸ் ஆன் கஸ்டமைஸ்ட் ஹாலிடேஸ் தான் எங்களோட ஃபோக்கஸே. ஸோ எங்களோட டெக்னாலஜி, எங்களோட என்டையர் கல்ச்சர் இந்த ஆர்கனைசேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் சென்டர்ட் அரவுண்ட் கஸ்டமைசேஷன். ஹவு டு வி உங்களுக்கு சிலது பிடிக்கும். இப்போ நாங்கள் எங்களோட ஐடியா எப்படி வந்ததுன்னு எடுத்திங்கன்னா, நாங்கள்லாம் யூரோப் போயிருந்தோம். ஸோ எங்கள் அம்மா அப்பா வந்தாங்க, ஸ்ரீநாத் மை கோஃபவுண்டர் அண்ட் மை வைஃப் ஹூஸ் ஆல்சோ கோஃபவுண்டர், ஆல் த்ரீ ஆஃப் அஸ் ஹட் ஸ்டார்டட். 3 ஐட்னரி இருந்துச்சு அந்த ஒரு ட்ரிப்பில், ரைட்? எங்கள் அம்மா அப்பா வேறு இடத்துக்கு போனாங்க, நான் ஸ்ரீநாத் வந்து அவன் இடத்துக்கு போனோம். தென் நடுவில் ஸ்ரீநாத் லைக்ஸ் பைக்ஸ், நான் இந்த கேப்பில் ஒரு ஃபெராரி ஸ்டே வேறு வேறு இடத்துல இருந்து. ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரே ட்ரிப்பில் we had 3 different trips. ஓகே, இண்டிவிஜுவல் this thing. ஸோ அது அங்கேருந்து அந்த இன்சைட் தான். எல்லாருமே போனாலுமே எல்லாருக்கும் வேற வேற விஷயம் பண்ண மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி. பட் ஒரு பஸ்ல 50 பேர் போனாங்கன்னா அந்த 50 பேர் பண்றது தான் நீங்க பண்ண முடியுமே தவிர, தட் இஸ் த என்டையர் கஸ்டமர் பெயின் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சது தான் இந்த கம்பெனி. ஸோ ஈவன் ஃபேமிலியாக போனால் கூட இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கு ஒரு தேவை இருக்கும். நிச்சயமா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அப்பா அம்மாவுக்கு ஒரு தேவை இருக்கும், அப்புறம் வந்து யங்ஸ்டருக்கு ஒரு தேவை இருக்கும், தாத்தா பாட்டிக்கு ஒரு தேவை இருக்கும். இப்போ நாங்கள் ஸ்ரீலங்கா எல்லாம் போயிருந்தோம் ஃபேமிலியாக. ஸோ அவங்க சில பேரண்ட்ஸ்க்கு அந்த ஒரு ராமா கோயில்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு. சில கிட்ஸ்க்கு எனக்கு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணணும்னு இருக்கு. இப்போ அவங்களால அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணவும் முடியாது வயசானவங்களால. ஸோ வி ஸ்ப்ளிட் இன்டு 2 groups. ஒரே இடத்துல தங்கினாலுமே ஓகே, நீங்கள் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் இன்னைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வரோம். ஓகே. ஸோ both of them are happy. Your app or your online portal will ask so many questions and they have to feed and it will transform into your itinerary. அப்படிதான். லைக் ஃபோன் காலில் பேசி எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லையா? ஏன்னா வந்து பெரிய ஸ்ட்ரகிள் என்னன்னா, இப்போ வந்து பெரிய ஸ்ட்ரகிள் இப்போ கஸ்டமைசேஷன் வரும்போது கஸ்டமரோட டைம் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லைங்களா? அவங்க வந்து ஃபோன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஹோட்டலில் நான் சாப்பிட்ணும், நான் சவுத் ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டுக்கு போகிறாங்க, ஐ வாண்ட் டு கோ அண்ட் ஈட் இன் ஸ்பெசிஃபிக் ரெஸ்டாரண்ட். அப்போ ஸ்பெசிஃபிக் ரெஸ்டாரண்ட் அங்கே தங்குறதுல எவ்வளோ டிஸ்டன்ஸ், இதெல்லாம் இருக்குது. இந்த பெயின் பாயிண்ட் வந்து யார் சால்வ் பண்ணுவா? அது வந்து கஸ்டமர் ஹேஸ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி டு எக்ஸ்பிளைன் ஆர் யூ ஹேவ் அ டீம் வேர் தே வில் சால்வ் ஆல் தி பெயின் பாயிண்ட். அங்கே தான் டெக்னாலஜி பிளேஸ் அ சிக்னிஃபிகன்ட் ரோல். ஓகே. இப்போ எங்களோட பிளாட்ஃபார்ம் எடுத்திங்கன்னா இட்ஸ் அ கோ-கிரியேஷன் பிளாட்ஃபார்ம். கோ-கிரியேஷன்னா என்னென்னா, நீங்களுமே அந்த ஐட்டரியில் போய் சேஞ்ச் பண்ணலாம். ஹோட்டல் சேஞ்ச் பண்ணுறது, எனக்கு வந்து இந்த சிட்டி வேணாம், இந்த சிட்டி தான் வேணும், எனக்கு இவ்வளோ நைட்ஸ் வேணாம், இவ்வளோ நைட்ஸ் தான் வேணும், இந்த ஆக்டிவிட்டி வேணாம், அந்த ஆக்டிவிட்டி தான் வேணும். ஸோ உங்களாலையும் இதை பண்ண முடியும், எங்கள் டீமாலையும் இதை பண்ண முடியும். ஸோ இட்ஸ் அ கோ-கிரியேஷன் மாடல், ரைட்? அதனால தான் என்ன ஆகுது, லாட் ஆஃப் கண்ட்ரோல் கஸ்டமர் கிட்ட இந்த கண்ட்ரோல் இருக்குது, ரைட்? அவங்க ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ என்ன ஆகும், ஒரு ஹாலிடே பிளான் பண்ணும்போது ஒரு ஐடியா வரும். ஃபர்ஸ்ட் அந்த ஐடியா வேலிடேட் பண்ணுவீங்க, இது நல்ல டைமா, வெதர் நல்லா இருக்குமா, அதெல்லாம் நீங்கள் வேலிடேட் பண்ணுவீங்க. தேர் மை டீம் ஹெல்ப்ஸ் சேயிங் ஏ வி கேன் ஃபிகர் இட் அவுட் அப்படின்ற மாதிரி அந்த பிராண்டோட ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்குது, ரைட்? அதுக்கப்புறம் அந்த ஹாலிடே பிளானிங் வந்து ஒரு அடுத்த நாள் நடக்காது, ஒரு 10 நாள் ஆகும் அட்லீஸ்ட், ரைட்? அப்போது 4 பேர்கிட்ட பேசுவீங்க, அவங்க போனவங்க சொல்லுவாங்க நான் இங்கே போனேன், இதை பாரு அதை பாருங்க. ஸோ அந்த கஸ்டமைசேஷனுக்கு அந்த ஒரு டெக்னாலஜி இருக்கிறதுனால மட்டுமே தான் எங்களால் இதை ஸ்கேல் பண்ண முடியுது. புரியுது. இல்லைன்னா ட்ராவல் ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, பட் அது ஸ்கேல் பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா இந்த மக்கள் வேணும் எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, அப்போ we need more and more people and quality டிப்பாக சான்ஸ். கரெக்ட். ஏன்னா டெக்னாலஜி வந்து சால்வ் ஃபார் போத் குவாலிட்டி அண்ட் யூசர். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு படம் போனாலே ஒரு ஃபேமிலியில் வேறு வேறு ஒப்பீனியன் இருக்குது, வேறு வேறு ப்ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓட்டு போகிறதுலாம் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வேறு வேறு ப்ரெஃபரன்ஸ், இண்டிவிஜுவல் ப்ரெஃபரன்ஸ் வந்துருச்சு. அப்போல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஃபேமிலி எடு டிசைட் பண்ணுறது தான். இப்போ அப்படி கிடையாது, தே ஹவ் டு ஆஸ்க் ஒப்பீனியன் ஆஃப் எவ்ரி ஒன். அப்படி இருக்கும்போது இது ஒரு பெரிய வேல்யூ ப்ரொபோஷன் நான் பார்க்குறேன். நான் வந்து இப்போ வந்து ஒரு குளோபல் பர்ஸ்பெக்டில் ஐ வாண்ட் டு ஆஸ்க் சம்திங். இந்த டூரிசம் மார்க்கெட்டை பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஐ வாஸ் டூயிங் ரிசர்ச், ஐ ஆல்சோ ட்ராவல் லாட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஏஐ கிட்ட கேட்டாலும் இல்லை எங்கே கேட்டாலும் வந்து டாப் 10 countries ஃபார் பாப்புலர் ஃபார் டூரிசம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸ் வருது. ஒரு பர் ஆனம் ஆல்மோஸ்ட் 200 million விசிட்டர்ஸ் வராங்க, இன்டர்நேஷ்னல் விசிட்டர்ஸ். இப்போ லாஸ்ட் 10th ஹாங்காங் இருக்குது, இதில் இந்தியாவே இல்லை. ஓகே. ஸோ இப்போ வந்து வேர்ல்டில் வந்து டூரிசம் மார்க்கெட் இஸ் ஆல்மோஸ்ட் $1.2 trillion. இந்தியா வந்து இன்னும் வந்து $240 billion தான் இருக்குது. ஒய் திஸ் கேப்? பிகாஸ் வாட் யூ ஃபீல்? பிகாஸ் யூஆர் இன்டு ட்ராவல் இண்டஸ்ட்ரி இல்லையா? இந்தியாவில் இல்லாத விஷயமே இல்லை இல்லைங்களா? ஒரு நேச்சரும் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் துபாய் எடுத்துக்கோங்க, துபாய் வந்து டெசர்ட், UAE, பட் அங்கே வந்து அவ்வளோ பேர் விசிட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ பிகாஸ் ஐ யூஸ் டு ட்ராவல் துபாய் வெரி ஆஃபன், வி ஹேவ் அ பிஸ்னஸ் தேர். Where you feel the gap? For example, where you see the gap? Because the opportunity is there, potential is there, whether we have tapped that or not. Okay, why there's so much gap? ஒரு டாப் 10 countries கூட நம்ம இந்தியா வரலையே. ஸோ ஏன் நினைக்கிறீங்க?
இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரணும்னா லெட்ஸே பிஸ்கெட் கன்சம்ஷன். பிஸ்கெட் கன்சம்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, பிரிட்டானியில் ஒர்க் பண்ணாலும் பிஸ்கெட் வந்துருச்சு. இல்லை சரி காஃபி எடுத்துக்கலாம். காஃபி கன்சம்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தி அமௌண்ட் ஆஃப் காஃபி இந்தியன்ஸ் கன்சியூம் அண்ட் அமௌண்ட் ஆஃப் காஃபி யூரோப்பியன்ஸ் கன்சியூம்க்கும் இதே மாதிரி கேப் தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் இப்போ இருக்கிற இந்தியா லாஸ்ட் நம்மளுக்கு ஒரு 5-7 இயர்ஸ் 10 இயர்ஸாக தெரியுற இந்தியா ஒரு க்ரோத்தில் இருக்குது. ஐ திங்க் அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நிச்சயமாக வேணும். லாட் ஆஃப் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸில் இன்னும் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், அந்த மாதிரி பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேலஞ்சஸ் இருக்குது இந்தியாவில். அது ஃபிக்ஸ் பண்ணிட்டே வராங்க கவர்மெண்ட். அது டெவலப் ஆக அஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்ஸ் 100% ரைட். இந்தியாவில் இல்லாத விஷயமே இல்லை. அண்ட் நம்ம இந்தியான்னு பேசும்போது இந்தியா இஸ் ஆக்சுவலி அஸ் பிக் அஸ் யூரோப். அப்படிதான் நான் பார்ப்பேன். ரைட், இப்போ யூரோப்ல பிரான்ஸ் ஒரு கண்ட்ரி, ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ், வேற இடத்துல இருக்கு, சுவிட்சர்லாண்ட் இருக்குன்னா இந்தியாவிலேயும் நிஜமா இருக்கு. இல்லை காஷ்மீர் இருக்கு, ஒரு ராஜஸ்தான் இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி ஒரு டெசர்ட்டன் ராஜஸ்தான் இருக்கு, கேரளால கோஸ்ட் இருக்கு, நார்த் ஈஸ்ட்ல மவுண்டன், ஸோ எல்லாமே இருக்கு. ஸோ பட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கான டைம் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் ஒரு கம்பெனி க்ரோ பண்ண மாதிரி தானே. ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் யுவர் ஏர்லி டேஸ். ஒரு எம்ப்ளாயாக இருக்கும்போது பிரிட்டானியாவில் ஒர்க்ட் இன் பிரிட்டானியா, ரைட், அண்ட் தென் யூ ஷிஃப்டட் another company and 2014 you started this now. So இப்போ நிறைய பேர் வந்து ஒரு எம்ப்ளாயாக இருக்கும்போது when they shift to entrepreneur, right, so what are the 3 important things you feel that it's required? Because நீங்கள் வந்து டிஜிட்டலில் தான் இருந்தீங்க, அப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூ were evolved and டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்டாக மாற்றிட்டீங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இஸ் இட் த சேம் வே? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் ஒரு ஒர்க் பண்ணும்போது அதே ஃபீல்டில் போனால் சக்ஸஸ் அதிகமாக, இல்லை வந்து நீங்கள் டிஸ்ட்ரப்டிவாக வேற ஏதாவது ஃபீல் போனால் கூட என்ன எசன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்கில்லா இல்லை வந்து யூ ஷுட் ஃபீல் தட் லீடர்ஷிப் பேஷன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆர் போத்? ரெண்டு விதமான ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ராக்கும் நான் பார்த்துருக்கேன். சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டீஸ் சொல்லுவாங்க, ரைட். அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டீஸ் இருந்துட்டு அங்கேருந்து அதில் ஒரு அப்போ சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டீஸ்க்கு அப்புறம் ஆரம்பிக்கிறதுனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒர்க் ஃபார் 5-7 இயர்ஸ் இந்த ஃபீல்ட், அது நல்லா தெரிஞ்சு அதில் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் கேப் இருக்குது அப்படின்னு பார்த்து ஆரம்பிக்கிறதும் நிச்சயமாக ஒரு விதம், ரைட். நான் இதில் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கேன், எனக்கு இதில் கேப் இருக்கிற மாதிரி இருக்குது, அது நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு இப்போ ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ரைட். இல்லை எனக்கு ஒரு கன்சூமர் இன்சைட் இருக்குது, லைக் எனக்கு இதை பற்றி பிடிக்கும், ஒரு பேஷன் இருக்குது எனக்கு இதில், அந்த பேஷனில் நான் இதை பார்த்து இதை ப்ராப்ளம் நினச்சி சால்வ் பண்ணுறேன், அது ஒரு விதமான ஒரு ஸ்டார்டிங் ஐடியா. ஸோ 2 விதமான ஐடியாவுமே ஐ திங்க் தெர் இஸ் ஸ்கோப். ஓகே, ஹவு த ஃபியூச்சர் ட்ராவல் வில் பி தேர்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒரு டிஸ்ரப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்பிஎன்பி, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டில் ஸ்பேஸ் வந்து சும்மா இருக்கிறத வந்து அது ஒரு ரெவன்யூ மாடலாக மாற்றிங்க, அது ஒரு பெரிய டிஸ்ரப்டிவாக ஆச்சு. இப்போ வந்து அது வந்து டாப் ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்சியில் அது வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் 3rd பிளேஸில் வந்துருச்சு. ஈவன் தோ நம்பர் 1 இஸ் இந்தியாவில் மேக் மை ட்ரிப் இருக்குது, வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த booking.com இஸ் ஆல்மோஸ்ட் எத்தனையோ $1 trillion இது. அப்படி இருக்கும்போது இந்த ஏர்பிஎன்பி மாதிரி ஒரு பெரிய டிஸ்ட்ரப்ஷன் வந்தோடனே மக்கள் வந்து ஏர்பிஎன்பி சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நானும் துபாய் போனேன்னா ஐ செலக்ட் ஏர்பிஎன்பி, ஐ கோன் ஸ்டே இன் புர்ஜ் விஸ்டான்னு ஒன்று இருக்குது, புர்ஜ் கலிஃபாவுக்கு ஆப்போசிட்டில் புர்ஜ் விஸ்டா இருக்குது. ஸோ ஹோட்டல் போகிறத விட அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, பிகாஸ் சர்ச் பண்ணி அது வந்து ஒரு ஃபேமிலி கனெக்ஷன் மாதிரி வருது. We'll also meet lot of new people, and when I went to Delhi also I used Airbnb. I stayed in a home where I met an amazing couple, ஒரு லாயர், அவங்க அட்வொகேட். ஸோ நவ் இட் ஹஸ் பிகம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி டிஸ்ட்ரப்ஷன் யூ ஹவ் எனி பிளான் லைக் இன் பிக்யோர்ட்ரெயில்ல? ஐ திங்க் எங்களோட அந்த ஒரு கஸ்டமைஸ் ஹாலிடேஸ்ன்றதே பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பெரிய ஒரு மார்க்கெட்டாக ஆகலை. ஸோ அதுவே ஒரு கேட்டகரி, அந்த பொட்டன்ஷியல் இருக்குன்றீங்க. அந்த ஒரு கேட்டகரி கிரியேஷனே வந்து வி பிலீவ் இப்போது மக்கள் ஒன்று அந்த ஃபிக்ஸ்ட் டூர் குரூப்பாக போயிட்டு இருந்தாங்க, இல்லை நானே ஏதோ தேடி பார்த்து நானே புக் பண்ணி ஒன்றுனா புக் பண்ணி பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ வி இன்ஃபேக்ட் ஆர் கிரியேட்டிங் அ நியூ கேட்டகரி இட் செல்ஃப் இன் த கஸ்டமைசேஷன் ஸ்பேஸ். ஐ திங்க் தட் இஸ் த ஃபோக்கஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் யூ வாண்ட் டு கிரியேட் இஸ், ஹே உங்கள் ஹாலிடே உங்களை மாதிரியே இருக்கும், ஏன்னா குரூப்பில் போனீங்கன்னா ப்ரைஸ் சீப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். சொந்தமாக புக் பண்ணால் நான் பார்த்து சீப்பாக புக் பண்ணுறேன், பட் யாராவது யூஸ் பண்ணால் ஒரு எக்ஸ்பென்சிவாக இருக்குன்ற ஒரு பயம் என்றைக்குமே இருக்கும் நம்மளுக்கு. ஒரு சர்வீஸ் வந்தாலே ஒரு எக்ஸ்பென்சிவாக இருக்குன்றது, அதை சேலஞ்ச் பண்ணி இல்லை ஒரு சர்வீஸ் வந்தாலுமே இட் இஸ் நாட் கோயிங் டு பி எக்ஸ்பென்சிவ் அண்ட் யூ கெட் யுவர் ஹாலிடே இன் யுவர் ஓன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹாலிடே கிடைக்குன்றது தான் அங்கே டிஸ்கிரிப்ஷன். You feel that is the thing. Now next thing I want to ask, now இப்போ வந்து Tier 2 Tier 3லாம் பார்த்தீங்கன்னா still there are tourism agencies, நிறைய பேர் இருப்பாங்க போர்டு போட்டு. ஓகே, ஸோ வேர்ல்ட் டூர்ஸ் அண்ட் ட்ராவல் சம்திங் வாட் எவர் ஒரு நேம் இருக்கும், அவங்க வந்து புக்கிங்லேருந்து பேக்கேஜ் ஒன்று போடுவாங்க. இப்போ அவங்களாம் எப்போ மைக்ரேட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எல்லாமே வாட்ஸ்அப் மைக்ரேட் ஆகிட்டாங்க. இப்போ கிராமத்துலேருந்து கூட எதாவது கம்யூனிகேஷனாக வாட்ஸ்அப்பில் பண்ணுறாங்க. அது 10th படிச்சிருந்தாலும் சரி, இல்லை வந்து 10th படிக்கலான்னு சொல்லி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எபிலிட்டி வந்துருச்சு. இப்போ எங்கள் அம்மாவே வந்து ஒரு 64-65 அண்ட் இப்போ எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்ட் தே வாண்ட் டு சி. அந்த மாதிரி மைக்ரேஷன் எப்போ நடக்குன்னு நினைக்கிறேன்? பிகாஸ்
வாட் இஸ் தி பொட்டன்ஷியல் ஆஃப் திஸ் travel and hotel booking business, not travel and hotel business, the booking business, service OTA, I'm talking about OTA. அது எவ்வளோ மைக்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன்? இன்னும் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது? இஃப் யூ டேக் டயர் 3ல ஒரு ஊர் எடுத்துக்கோங்க, அவங்க மைக்ரேட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? டியர் 3 வந்து ஸோ 2 விஷயம் இல்லை. ஒன்று வந்து இப்போ ஹாலிடேன்னு எடுத்திங்கன்னா ஃபார் சம் பார்ட் இப்போ ஒரு 10 years பேக் வரைக்கும் எடுத்திங்கன்னா ஒரு ஹாலிடே வாஸ் நாட் ஒரு ரொம்பவே சேமிச்சு பிளான் பண்ணி பண்ணுற ஒரு லக்ஸரியா ஆயிடுச்சு. ஒரு ஹாலிடே இருந்துச்சு 10 years முன்னாடி, ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா அது டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்ட்லேருந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ஸ்பெண்ட் ஆயிடுச்சு ஒரு பார்ட் ஆஃப் த இந்தியன்ஸ்க்கு. அதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வாட் எவர்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்களாம் லைக் லாட் ஆஃப் பீப்புள் ஒரு டாப் லெட்ஸே ஒரு 20 million 30 million இந்தியன்ஸ்க்கு ட்ராவல் இஸ் பார்ட் ஆஃப் த லைஃப் ஸ்டைல். எப்படி வெளில போய் சாப்பிட்றோமோ படம் பார்க்குறோமோ எனக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது வந்துருச்சு, ரைட்? அண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டீம்கிட்ட நான் சொல்லுவேன், இப்போ நம்ம விவர் கேவ்மென், ஓகேவா? கேவ்லேருந்து நம்ம இப்போ மார்ஸ்க்கு போகிறோம் அப்படின்னாலே அந்த ஒரு கியூரியாசிட்டி அண்ட் ட்ராவல். ஸோ ட்ராவல் வந்து ஒரு எப்படி சாப்பாடு பசியோ அது நம்மளோட ஒரு இன்னேட்டாக நம்ம ஒரு குகையிலேருந்து மார்ஸ்க்கு போகிறோம்னு நினைக்கணும் அப்படின்னா அந்த ஒரு துடிப்பு இருக்கு. ஸோ ட்ராவல் இஸ் ஒன் சச் இண்டஸ்ட்ரி. ஸோ நிச்சயமா அந்த துடிப்பு எல்லாருக்கும் வரும். இட் ஜஸ்ட் தட் ஒன்று அது அஃபோர்டபிலிட்டி. ஸோ இப்போ இந்தியா $10 trillion எக்கானமி ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த எக்கானமி க்ரோ ஆக மோர் பீப்புள் கம் வேர் ட்ராவல் பிகம்ஸ் அ லைஃப் ஸ்டைல். இனிமே tier 2 tier 3ல டிஸ்கஷன்ஸ் பண்ண இருக்கு. ஒரு ஃபேமிலி சிங்கப்பூர் பையனை கூட்டு போய் ஜூ காமிக்கணும், ஒரு துபாய் கூட்டு போய் ஒரு டால் பில்டிங் காமிக்கணும் அப்பா அம்மாக்கு அப்படின்றது ஒரு கனவு. ஃபர்ஸ்ட் தடவை பிளேன்ல போறவங்க நிறைய பேர் இந்தியாவில் இன்னும் இருக்காங்க. ஸோ அந்த மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆக ஐ திங்க் இது ஒரு மார்க்கெட் இஸ் உங்கள் புக்கிங்ஸில் வந்து டொமஸ்டிக்கும் இருக்கு இல்லையா? டொமஸ்டிக் பேக்கேஜ் எது உங்களுக்கு அதிகமாக நடக்குது, டொமஸ்டிக் ஆர் இன்டர்நேஷனல் ட்ராவல்? நாங்கள் டொமஸ்டிக் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு 2 மார்க்கெட் பண்ணுறோம். டூயிங் காஷ்மீர், அண்டமான், ராஜஸ்தான் அண்ட் நார்த் ஈஸ்ட் ஆரம்பிக்க போகிறோம். நார்த் ஈஸ்ட். ஸோ இப்போதைக்கு டொமஸ்டிக் ஷேர் இஸ் நாட் தட் ஹை, ப்ரொடாமினன்ட்லி இன்டர்நேஷனல் தான். பட் ஓவர் த நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் டொமஸ்டிக்குமே. ஸோ இன்டர்நேஷனல் ஹையஸ்ட் ட்ராவல் புக்கிங் எந்த ஊர் உங்களுக்கு? சீசனல் ஹைமேஜ். ஸோ ஐ திங்க் இன்டர்நேஷனல் எடுத்திங்கன்னா இப்போ எடுத்திங்கன்னா துபாய், அதுக்கப்புறம் பாலி, வியட்நாம், தாய்லாந்து, இப்போ வந்து நார்தர்ன் லைட்ஸ்க்கு யூரோப் போகிறது, அதெல்லாம் சீசன். நீங்கள் ஏப்ரல் மே ஜூன் எடுத்திங்கன்னா துபாய்லாம் ரொம்ப ஹாட் ஆகிட சான்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ அப்போ யூரோப் நிறையா சுவிட்சர்லாந்து நிறைய பேர் போவாங்க. ஆர் ஏப்ரல் மே ஜூனில் ஜப்பான் இஸ் வெரி வெரி லார்ஜ். ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கு. இப்போ கஸ்டமர் பாயிண்ட்ல வந்து ஒரு கொஸ்டின், இப்போ நிறைய பேர் ட்ராவல் பிளான் பண்ண ஒரு மிடில் கிளாஸ் இருக்கும் இல்லை அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கும்போது நிறைய தவறுகள் பண்ணுவாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் சூஸிங் தி ராங் ஹோட்டல் அட் ராங் ப்ரைஸ். நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ வந்து ஆன்லைனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹோட்டலோடைய வெப்சைட்டுக்கு போய்ட்டு புக் பண்ணுவாங்க. இப்போ கஸ்டமர் பேசிக்காக காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணோன்னா என்ன திட்டமிடணும்? ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெல்லாம் அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதாவது தெரியாமல் அவேர்னஸ் இல்லாமல். சில பேர் அவேர்னஸ் இல்லாமல் செலவு பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஓகே எனக்கு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் பரவாயில்ல, ஐம் கம்ஃபர்ட் திஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சம் பீப்புள் நோ தேர் வரிட் அபவுட் தேர் மனி, ரைட்? ஓகே, ஸோ ஈவன் 10,000 rupees 20,000 எக்ஸ்ட்ரா இட் மே ஹர்ட் தெம். நிச்சயமா. அப்படி இருக்கும்போது எந்தெந்த தவறுகள் நார்மலாக கஸ்டமர் பண்ணுவாங்க? எதுக்காக உங்கள் வெப்சைட்டுக்கு வரணும்? ஃபர்ஸ்ட் இது வந்து ஐ திங்க் எங்கள் வெப்சைட் இஸ் செகண்டரி. ஃபர்ஸ்ட்டு நான் என்ன ஒரு எல்லாருக்கும் ஒரு சொல்கிறேன்னா சீக்கிரமாக புக் பண்ணணும். நம்ம தூங்கி லேட்டாக புக் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக எல்லா ப்ரைஸும் எவ்வளோ சீக்கிரம் டிபெண்ட்ஸ். இப்போ நீங்கள் டொமஸ்டிக் பண்ணுறீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் எல்லாருக்கும் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் வரும். நிறைய பேர் வந்து நவம்பர் மிட்ல தான் ஏந்து ஓகே நம்ம எங்கேயான்னு போகலாம் வாங்க வெக்கேஷன் அப்படின்னா, பட் என்டையர் வேர்ல்ட் இஸ் கோயிங் டு தட் பிளேஸ். இப்போ ராஜஸ்தான் எடுத்தீங்க அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா எல்லாருமே வராங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பிளான் பண்ணுறது அவ்வளோ காஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணலாம். நிச்சயமா. மினிமம் 45 days, ரைட் ஃப்ரம் ஏர்லைன், ஹோட்டல் எல்லாமே. ஒரு நல்ல ஹோட்டல் உங்களுக்கு லெட்ஸ் சே நீங்கள் 15,000 புக் பண்ண முடியும், 10,000 புக் பண்ண முடியும்னா நீங்கள் ஒரு 1 month புக் பண்ணால் 20,000 புக் பண்ணுவீங்க. ஸோ அந்த எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஹோட்டலும் சரி ஃப்ளைட்டும் சரி ஃபர்ஸ்ட் இருக்கிற கொஞ்சம் சீட்ஸை சீப்பாக தராங்க, அதுக்கு சரி கொஞ்சம் ப்ரைஸ் ஏற்றுறாங்க, இன்னும் ப்ரைஸ் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. அதான் ரொம்ப ஸ்டாண்டர்ட் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ லேட்டாக புக் பண்ணுறோமோ then we are paying minimum 60 days இந்த ஓகே. இன்டர்நேஷனல் ஐ திங்க் இன்டர்நேஷனலுக்கு நீங்கள் யூரோப்பியன்ஸ்லாம் வந்து 6 மாதம் முன்னாடி பிளான் பண்ணுவாங்க. அப்பா 6 மாதம். வேர்ல்ட்ல யார் பெஸ்ட் டூரிஸ்ட்? ஐ திங்க் யூரோப்பியன்ஸ் ரொம்பவே நல்லா பிளான் பண்ணி 6 months முன்னாடி. ஓகே. ஸோ 6 months முன்னாடி நீங்கள் புக் பண்ணீங்கன்னா தென் த அமௌண்ட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இஸ் ரொம்ப ரொம்ப ஹை. யூ கேன் நெகோஷியேட் மோர் வித் நிச்சயமா ஒரு 10-20% நீங்கள் சேவ் பண்ணலாம். தட் இஸ் ஒன். தி அதர் திங் இஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி சம்டைம்ஸ் why people or brands like Pickyourtrail will make a difference is அந்த ஒரு எக்ஸ்பர்டீஸ் அண்ட் நாலேஜ். நாங்கள் வந்து மேபி உங்களுக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நீங்கள் நெக்ஸ்ட் இயர் போர்ச்சுகல் போகிறீங்க வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போர்ச்சுகல் போவீங்க இருக்கும், பட் Pickyourtrail அட்லீஸ்ட் ஒரு 10,000 ரூபாய் போர்ச்சுகல் போயிருப்பாங்க. ஸோ த லேர்னிங் வி ஹேவ் ஆஃப் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம், இது நீங்கள் மூடி இருக்கும், அது நான் திறந்திருக்கும், இந்த இடத்துல நீங்கள் பெட்டராக ஸ்டே பண்ணலாம், இந்த இடத்துல பெட்டர் கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ இன்ஹரண்ட் லேர்னிங் அண்ட் எக்ஸ்பர்டீஸ் தட் வி ஹேவ், ஐ திங்க் தட் இஸ் வாட் வி பிரிங் டு த டேபிள். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொபோசிஷன் இஸ் இட் இஸ் நாட் தட் வெரி எக்ஸ்பென்சிவ், ரைட்? உங்களுக்குன்னு ஒரு டைம் காஸ்ட் இருக்குது.
நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் வெக்கேஷன் பிளான் பண்ணுறதுக்கு மாற்றி யோசிச்சு பண்ணுறதுக்கு இஃப் யூ கம் டு அஸ் as long as நீங்கள் இன்டர்நெட்டில் வர ப்ரைஸ் சிமிலராக கொடுத்தோம்னா we are seeing more and more customers value the fact that நீங்கள் இன்டர்நெட்டில் நான் போய் சொந்தமாக புக் பண்ணால் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுக்கு ஏறக்குறைய அந்த சிமிலர் ப்ரைஸில் இருக்குது. ப்ளஸ் உங்களோட ஆப் இருக்குது, 24/7 கான்சியர்ஜ் இருக்குது, உங்களுக்கான டெக்னாலஜி அதாவது ஃபர்ஸ்ட் டைம் போகிற ஃபீலிங் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்கிற மாதிரி ஒரு சேஃப்டி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் யூரோப் போகிறாங்கன்னா அவங்க நடுவில் என்ன டவுட் கேட்டாலும் நீங்கள் ஆன்லைனில் 24/7 கான்சியர்ஜ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணுற வரைக்கும் இருக்கும். ஸோ தெர் இஸ் அட்லீஸ்ட் 40 day கேப். நீங்கள் புக் பண்ணி ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 40 நாள் கேப் இருக்கும். அந்த 40 days கேப்லையும் சின்ன எவ்வளோ கரன்சி நான் கேரி பண்ணோம், இங்கே சாப்பாடு கிடைக்குமா, இல்லை என் குழந்தைக்கு இது கிடைக்குமா, டாக்டர் இருப்பாங்களா, என்னெல்லாம் கேள்வி இருக்குமோ உங்களுக்கு அது எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட் இருக்கும். ஒன்று. ஓகே. அண்ட் ஆன் ட்ரிப் இப்போ என்ன ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இப்போ ரீசெண்டாக நேற்று நடந்துச்சு, அது ஒரு யாரோ ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சு, ஒரு கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது. அதுக்கப்புறம் அப்போ அந்த ஃப்ளைட் டிலே ஆச்சுன்னா என்ன ஆகும், கனெக்டிங் ஃப்ளைட் என்ன ஆகும், அந்த ஒரு கவலையே உங்கள்கிட்ட இருக்காது. தி ஐடியா இட் செல்ஃப் இஸ் இப்போது நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஹாலிடேன்றது நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இயர் வேலை பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு சின்ன பிரேக் 6 days 10 days அதுலேயும் லோடு எடுத்துகிட்டு என்ன ஆகும், கேப் இருக்குமா, கேப் இருக்காதா, இல்லை டிலே ஆகிடுச்சு என்ன ஆகும், மழை பெஞ்சிருச்சு ரீஃபண்ட் வருமா, ஆல் ஆஃப் தட் அந்த ஒரு கவலையை எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க ஹாலிடேவை. அதான் அந்த சூப்பர் ஹிட் ஹாலிடே அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஹாலிடே சூப்பர் ஹிட்டாக இருக்கணும். ஒரு படம் பார்த்தா சூப்பர் ஹிட்னா எல்லாமே நல்லா நடந்தால் தான் படம் சூப்பர் ஹிட், ரைட்? ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணணும், கரெக்டான சப்ளையர் கொடுத்துருக்கணும், உங்களுக்கு கரெக்டாக ஹோட்டல் கொடுத்துருக்கணும், உங்கள் கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஐட்ரி இருந்திருக்கணும். வெரி குட். அதெல்லாம் சேர்த்து பண்ணால் ஒரு சூப்பர் ஹிட் ஹாலிடே நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத எங்களோட. ஓகே, கமிங் டு டெக்னாலஜி நவ். இப்போ டெக்னாலஜி நீங்கள் டெக்னாலஜி கம்பெனி நவ் அண்ட் டெஃபினெட்லி வுட் ஹவ் இம்ப்ளிமெண்டட் ஏஐ ஏஜென்ட்ஸ் ஆல்சோ வாட் எவர். நவ் இந்த டெக்னாலஜி வந்து முன்னெல்லாம் வந்து ஒரு டெக்கேட்டுக்கு ஒரு வாட்டி மாறும், இல்லை மேபி 5 yearsக்கு ஒரு வாட்டி மாறும். இப்போ வந்து ஐ திங்க் வருஷத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாறிட்டே இருக்குது. ஸோ போன மாதம் வரைக்கும் ஒரு டெக்னாலஜி பேசுகிறப்போ டக்குன்னு அடுத்த மாதம் வந்து ஒன்று பேசுகிறாங்க. இந்த டெக்னாலஜி எவல்யூஷனில் வாட் இஸ் த த்ரெட் யூ ஃபீல் ஃபார் ஆல் தி டெக் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்? ஓகே, அது இஆர்பியாக இருக்கலாம், இல்லை வந்து இந்த மாதிரி வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஆன்லைன் சர்வீஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஏஐ ஏஜென்ட்ஸாக இருக்கலாம், வாட் எவர். வாட் இஸ் த த்ரெட் யூ ஃபீல் பீப்புள் ஷுட் அவேர் ஆஃப்? த லாட் ஆஃப் ஸ்டார்ட் இன் டெக் இல்லையா? இப்போ ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா அதை வச்சு டக்குன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அது ஃபியூச்சர் எப்படி இருக்கும் யாரும் சில பேர் யோசிப்பாங்க, சில பேர் யோசிக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன ஆகணும், ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் டெக்னாலஜி வந்து அவங்க டெவலப் பண்ணது வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன த்ரெட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எது வந்து அவேர்னஸாக இருக்கணும்? ஒரு சம்படி வாண்ட்ஸ் டு இன்வெஸ்ட் இன் டெக்னாலஜி பேஸ்ட் பிஸ்னஸ், ஓகே, டிபெண்டன்சி ஆன் டெக்னாலஜிஸ் ஆகி இருக்கும்போது அது அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ், என்ன அவேர்னஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ்பெஷலி லாட் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நவ் தே வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங் இன் டெக்னாலஜி வந்துச்சுன்னா ஓகே நம்மளும் வந்து ஒரு ஜோகோ மாதிரி ஆகிடலாம், பிக்யோட்ரைல் மாதிரி ஆகிடலாம்னு நினைக்கிறாங்க. என்ன ஒரு இன்புட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சி ஐ திங்க் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது தான், ஐ வுட் சே ஒரு கன்சியூமர் பெயின் பாயிண்டோட ஆரம்பிக்கணும், ரைட்? இப்போ டெக்னாலஜின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மீன்ஸ் ஒரு டூல் தான். பட் ஸோ கன்சியூமர் பெயின் பாயிண்ட், கன்சியூமர் ஏன் உங்கள் பொருளை வாங்குவான், அவ்வளோதான். ஸோ அதான் கேள்வி. ஸோ இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா D2C பிராண்ட்ஸ் நிறையா வந்துருச்சு. நிறைய பேர் வந்து இப்போ தட்டை முறுக்கு, இப்போ தீபாவளி கிஃப்ட்டுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. இங்கே திருநெல்வேலியிலேருந்து ஹல்வா, இங்கேருந்து மிக்சர், அந்த மாதிரி. ஸோ அதுவும் ஒரு கஸ்டமர் பெயின் பாயிண்ட். கஸ்டமர் பெயின் பாயிண்ட் என்ன, எல்லாருக்கும் அந்த ஒரு ஆத்தென்டிக் ஃபுட்டு சாப்பிடணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஈஸியராக கொண்டு வந்து தரேன். அதில் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறது? அப்போ ஏன் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன்னா, அங்கே டெக்னாலஜி 2 விதமாக இருக்குது. ஒன்று உங்களோட இஆர்பி சாஃப்ட்வேர் சிஸ்டம் அதெல்லாம், பட் ஃபேக்ட்ரி குவாலிட்டி அதுவும் டெக்னாலஜி தான். இப்போ நீங்கள் அந்த காலத்தில் பண்ண டெக்னாலஜி வர இப்போ மில்கி மிஸ்ட் எடுத்துக்கலாம், ஃபினாமினலாக க்ரோ பண்ணியிருக்காங்க. பட் த அமௌண்ட் ஆஃப் டெக்னாலஜி தேவ் இன்ஃபியூஸ்ட் இன் த ஃபேக்ட்ரி, ரைட்? முன்னாடி எவ்வளோ அவங்களுக்கு டைம் எடுக்கும் டு கிரியேட் குவாலிட்டி, ஏன்னா ஃபுட் இஸ் வெரி குவாலிட்டி டிபெண்ட். இது டெக்ஸ்டைலுமே அப்படி ஆகிட்டு இருக்கு. ஸோ டெக்னாலஜி வந்து நம்ம ஒரு த்ரெட்டாக பார்க்க விடாமல், ஐ திங்க் இப்போ ஏஐ எடுத்துக்கிட்டிங்கன்னா மை பிலீஃப் இஸ் இட் இஸ் எ பிக் அன்லாக். உங்களோட எஃபர்ட்டை ஆம்ப்ளிஃபை பண்ணுறது தான் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோன்னா, தென் அதில் டெக்னாலஜி பேஸ் சொல்யூஷன் இல்லாமல் கஸ்டமர் பெயின் பாயிண்ட். இப்போ இன்ஸ்டாகிராம் ஆப்பே எடுத்தாலுமே கஸ்டமர் பெயின் பாயிண்ட்லேருந்து தென் அதில் டெக் பண்ணி சரி இப்போ டிக்டாக் வந்துச்சு, டிக்டாக் டக்குன்னு காப்பி அடிச்சான் ரீல்ஸ், ரைட்? அப்புறம் இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ்னு பண்ணுறான். ஸோ டெக்னாலஜி இஸ் நெவர் கோயிங் டு பி the most critical the idea is how do you use technology to solve a customer pain point problem. Okay, அங்கேனா money make customer oda pain point la da you can make money revenue அப்படின்றது என்னோட ஃபீல். உங்களை மாதிரி growing company maybe in 3 to 5 years you may go for IPO also and you're growing, you attracted the PE also. அப்படி இருக்கும்போது you invest more on technology or more on people? It is a balance. I think it is never going to be one or the other. See, ஒரு எனக்கு தெரிஞ்ச என்னோட வியூ என்னன்னா, people make the organization. ஸோ people ஓட பேஸ் ரொம்பவே சால்டாக இருந்தால் தான் ஒரு இப்போ மேக் மீ ட்ரிப்பே எடுத்துக்கிட்டோம்னா லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் பிராண்ட். ஏன்னா ஒரு 25-28 வருஷம் இருந்து ஒரு மல்டிபிள் கம்பெனிஸ் பில்ட் பண்ணி தேவ் அக்வயர்ட் மல்டிபிள் கம்பெனிஸ், ரெட் பஸ், ரைட்? இப்போ சவாரி ஆர் மினி கம்பெனிஸ் தேவ் அக்வயர்ட், கோ ஐவிபோ.
they've let that companies also thrive and grow. ஸோ அதுக்கு அந்த ஒரு பீப்புள் ஃபோக்கஸ் எம்பத்தி இருந்தால் மட்டும்தான் ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸ் உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ ஆப்பிள் எடுத்திங்கன்னா தேர் இன்சேன் அமௌண்ட் ஆஃப் கிரேட் பீப்புள். ஸோ ஐ திங்க் பீப்புள் இஸ் அ நான் நெகோஷியபிள் if you have to build a large company. அது ஒரு clear. Now how do we use technology to make people's life easier? That is அதுதான் கேள்வியே தவிர I think yes நிச்சயமா AI will remove a lot of redundant work. அது டவுட்டே இல்லை. பட் இப்போ இட்ஸ் லைக் சேயிங் போஸ்ட்மேன் வேலை போயிடும். போஸ்ட்மேன் இல்லை. இப்போ நம்ம வளரும்போது போஸ்ட் பாக்ஸ் இருந்துச்சு, போஸ்ட்மேன் இருந்தாங்க. இப்போ போஸ்ட்மேன் இல்லையே. ஸோ ஆனால் இப்போ போஸ்ட்மேன் வேலை போயிடுச்சுன்னா ஆமா ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ரிடண்டன்ட் வேலை போயிட்டே தான் இருக்கும். ஐ திங்க் இட் இஸ் ஒரு ஸோ ரிடண்டன்டி ப்ரொடக்டிவிட்டி வந்து ஐ திங்க் டெக்னாலஜி வில் டேக் கேர். ஒன்லி வி நீட் பீப்புள் வித் லீடர்ஷிப். லீடர்ஷிப், திங்கிங், அர்ஜென்சி, ஒரு எம்பத்தி, எல்லாமே ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணுறோன்னா அதுக்கான இப்போ நம்மளால பண்ண முடிஞ்சது எக்ஸ்னா இஃப் யூ கேன் கெட் சோ மெனி மோர் பீப்புள் 100x கூட பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி, தட் இஸ். நவ் ஃபைனலி வாட்ஸ் நெக்ஸ்ட்? ஓகே, Pickyourtrail, because you started in 2014 and almost 11 years ஆயிடுச்சு. You have grown to a stage now. What's next that you have in mind? Like after 5 years, Pickyourtrail வந்து எங்க பார்க்கலாம்? See, சொல்லுமே I think ஒரு 3 years ஆயிருக்கு கோயிலுக்கு அப்புறம். We are growing now. We are growing now. I think ஒரு 3 years company we have grown, continue to grow. I think India travel வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா about ஒரு 40 crore people travel. ரைட், அது ஒரு 140 crores-ல 40 crores ரைட் ரஃபா இருக்கு. அந்த ஒரு நம்பர் வந்து இன்னும் எவ்வளவு அதிகமாகும். இது வந்து நீங்க ஓவரால் டிராவல் நீங்க இன்டர்நேஷனல் எடுத்தீங்கன்னா இன்னுமே இது கம்மியா இருக்கும். ரைட், ஸோ த மார்க்கெட் சைசிங் டேம் அதெல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப 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 பெரிய மார்க்கெட். How do we continue to grow without diluting customer experience? Okay. I think that is the focus, and keep using AI la I think will change a lot of things. And அதுக்கு எப்படி நம்ம ரெடியா இருக்கோம்? ஏன்னா அந்த ஒரு குதிரை கரிவாலம் கட்டின மாதிரி இப்படி தான். ஏன்னா சில நம்ம ஆரம்பிக்கும் போது இப்போ தாமஸ் குக் இருந்தாங்க, மேக் மை ட்ரிப் இருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி யோசிக்கல, கஸ்டமைஸ் ட்ராவல் இம்பார்ட்டன்ட் யோசிக்கல. நம்ம யோசிச்சோம், இப்போ நம்ம இங்கே இருக்கோம். நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கலாம். ஒரு சின்ன பையன் வந்து நம்மளால் எடுத்து. ஸோ அந்த ஒரு நான் சொல்லுவேன் டீம்ல ஒரு ஃபியர் என்னைக்குமே இருக்கணும். ஓகே, the fear of disruption must always be there. Yes, so I want to ask that end with that question. Cox and Kings known for ஒரு காலத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவல்னா டாப் ஆஃப் மைண்டில் அதுதான் வரும். அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட், இல்லையா? தே க்ளோஸ்ட் இட். வாட் இஸ் த ரீசன் யூ ஃபீல்? பிகாஸ் நம்பர் 1 இருந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு மார்க்கெட்டாக நம்பர் 1 இருந்தவங்க க்ளோஸ் பண்ண காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? See, internal thing, but I think whatever I know and read, I think it's a lot about business, எப்படி ரன் பண்ணோம், cash flow எப்படி மேனேஜ் பண்ணோம். And I think that kind brand build பண்ணிட்டாங்க. So மாதிரி இப்போயும் அந்த brand யாரோ வாங்கியிருக்காங்க. Cox and Kingsனா எல்லாருக்கும் இப்போ Cox and Kings brand actually somebody has bought it and now they're reviving the brand, right? But I think the business run பண்றதுல, so நீங்க சொன்னீங்கல business not about balance sheet. After a point, cash flow management, all of that becomes very very important. And என்ன மாதிரி culture set பண்றோம், what kind of policies we have, right? And I think those thingsல தான் I think they kind of fell short. But and technology, they are not able to adapt the technology also. That is the இப்போ ஏஐமே ஒரு புது டெக்னாலஜி சொல்ற மாதிரி தான். அடாப்ட் பண்ணியே தீரணும். லைக் அது ஒர்க் ஆகாது. இன்னைக்கு ஒர்க் ஆகும். இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா .com பூம் யூஎஸ்ல pets.com அப்படிங்கிற ஒரு கம்பெனி எக்கச்சக்கமா ஃபண்ட் ஆச்சு. பட் அது ஒர்க் ஆகலன்றதுனால அமேசான் ஒர்க் ஆகாம இல்ல. ரைட், இப்போ நம்ம இந்தியாவில எடுத்தாலுமே there was Jabong, there was Snapdeal, right, there was Shopclose, நிறைய ஆன்லைன் கம்பெனிஸ் வந்து போச்சு. பட் ஆன்லைன் ஆயிடுச்சு. சோ அது ஃபெயில் ஆறதுனால எல்லாமே ஸ்டேஜ்ல Airbnb-க்கு முன்னாடியே வந்தது. எஸ், பியூட்டிஃபுல் கான்செப்ட். எக்ஸாக்ட்லி, நிச்சயமா. பட் அதான் சொல்றேன், ஐ திங்க் எஸ்பெஷலி இப்போ ஏஐனால என்ன ஆகும் அப்படின்னா the real operational excellence கான ஒரு டீம் தான் நிறைய ஜெயிக்கும். ஏன்னா இப்போ ஏஐ வந்து இப்போ நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க கூகுள் ஃபிலிபி அப்படின்னு. வேற உங்க பிராண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு கிரியேட்டிவ் ஜெனரேட் பண்ணும். ஸோ கிரியேட்டிவ் ஜெனரேஷன் வில் கம் த்ரூ எக்ஸாக்ட்லி நவ. ஸோ அந்த மாதிரி நிறைய lot of tasks it will start doing, AI will start doing, but on the execution of how to build the thought process, leadership is very important. So AI can increase the productivity, it won't bring that leadership. அது வந்து தான் people வேணும். அதுதான் that's the future is not about the skill, about the quality of leadership. Thank you very much Hari, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. உங்க ஜர்னி பத்தி சொன்னீங்க. அதுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ட் சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ் ஆல்சோ டெஃபினெட்லி எங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஏன்னா வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கம்பெனி வந்து நேஷனல் லெவலில் சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் யூ டாப் 10ல இருக்கீங்க. சீக்கிரம் வந்து டாப் 1ல வரணுன்றது எங்களுடைய ஆசை. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ்.